இந்த மாதிரியான சின்ன சின்ன சர்க்கிட்ஸ் எல்லாமே நாம ட்ரை பண்ணியிருப்போம். கம்பனன்ட்ஸ் கம்ப்ளெக்ஸாக டாட் போர்ட்ஸ் பிரெட் போர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் இதெல்லாமே ஒரு டெஸ்டிங் ப்ரொசீஜருக்காக மட்டுமே யூஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் உங்களோட சர்க்கிட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பிசிபியில் டிசைன் பண்ணணும். பிசிபி அப்படிங்கிறது பிரிண்டட் சர்க்கிட் போர்ட். அந்த பிசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட சர்க்கிட்டை டிசைன் பண்ணி எடுத்துக்கணும். நாம் இந்த வீடியோவில் சர்க்கிட் டிசைன் பண்ணுற எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம்ல. உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறது என்று தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக அதே ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணி விடுறேன். நாம் இந்த வீடியோவில் பிசிபி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக உங்களோட டிசைனை ஃபோட்டோ பேப்பரில் தெர்மல் பிரிண்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரிண்ட் பண்ணி வச்சிருக்க இந்த டிசைனை கொப்பைக்குள்ளே போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அது இல்ல. இதை எப்படி பண்றது அப்படின்னா கொப்பை போர்ட் மேல டிசைனை வச்சுட்டு அயன் பாக்ஸை மீடியம் ஹீட்ல வச்சு ப்ரெஷர் பண்ணும்போது போட்டோ பேப்பர்ல இருக்கிற டிசைன் கொப்பை போர்ட் மேல ஒட்டி. இதோட ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிற போர்டை ஃபெரிக் குளோரைட்ல போட்டு ஷேக் பண்ணும்போது பிரிண்டிங் தவிர மெட்டீரியாக்கள் இருக்கிற கொப்பர் எல்லாமே டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா ட்ரில் பண்ணி சர்க்கிட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபெரிக் குளோரைட்லேருந்து போர்டை வெளியே எடுத்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு தினர் யூஸ் பண்ணி போர்டை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்மளோட ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். கம்பனன்ட்ஸை வச்சு சோல்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிசிபியை ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு தேவையான எல்லா கம்பனன்ட்ஸையுமே நாங்கள் நிலம்பர எலக்ட்ரானிக்ஸை தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அவங்களோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.